நீங்கள் மேசராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கும் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இதுவரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தால் கூட இந்த வாரத்திலேருந்து உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். அதோட இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்குறோம். உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும், விற்காமல் இருக்குது, இடங்கள் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய இடங்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. அது எதிர்பார்த்த விலைக்கு உங்களுக்கு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதோடு நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதோடு நீங்கள் ஏதாவது கடனுக்கு கேட்டிருக்கீங்க அல்லது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அது இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அல்லது செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இந்த வாரம் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதையாவது வெளியூரில், வெளிமாநிலத்தில், வெளிநாட்டில் வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.